சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத அவங்ககிட்ட போய் கேட்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். சொல்லுங்கள், நீங்கள் பொங்கலை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தலைமுறை நடந்துகிட்டு இருக்கிற விசேஷம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு மோடி ஐயாவே சொல்லிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு நன்மை உண்டாகும்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு நன்மை உண்டாகும் இவரை பொறுத்த வரையும். ஆமாம். ஸோ பொங்கல் அது வந்து சாமிக்கு விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம படைக்கிற ஒரு நாள். சாமிக்கிட்ட என்ன வேண்டியிருந்தா எப்படி வேண்டியிருந்தா எல்லாம் நடக்கும்? அடுத்தவங்களுக்கு நம்ம உபதிரவம் பண்ணாமல் இருந்தாலே நல்ல விஷயம். அடுத்தவங்களை உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே அதுவே நல்ல விஷயம். அடுத்தவங்கள கெடுக்காமல் நம்ம உண்டு பகவானே அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும், யாருக்கும் எந்த குறையும் வராமல் பார்த்துக்கணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்மளோட பிரார்த்தனையை. நீங்கள் ஒரு பூசாரியா பொங்கலை வந்து இப்படி கொண்டாடினா நல்லா இருக்கும்ட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பொங்கலை பற்றி எதுவும் முக்கால்வாசி தெரியாது. ஏன்னா பழைய காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒன்றா இருந்து பொங்கல் விசேஷம்னு சொல்லி கூடி செய்துட்டு இருந்தா. இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக ஆகிப்போச்சு. தனித்தனி ஆற்றுல வச்சு பகவானுக்கு மகர சங்கராந்தின்னு சொல்லி ஒரு விசேஷமாக்கும். அது தை மாதன்றதே விவசாயி எல்லாருக்கும் வேண்டிப்பட்ட விசேஷமாக்கும். அது பண்ணால் நம்ம குடும்பம் பின்காமி எல்லாரும் சுபிஷமாக இருப்பாங்கன்னு உள்ளதுக்காக தான் செய்கிறது. ஒரு தொழில் செய்யும்போது எது செய்தாலும் தை பிறந்தால் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அது என்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு தடங்களும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு தடங்களும் வரக்கூடாது. இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ இருக்க யங்ஸ்டேஜுக்கு எப்படின்னா அவங்க தாய் தாப்பன் செய்த புண்ணியத்தில் அவங்க ஓடின்னு இருக்காங்க. அவங்க செய்கிற புண்ணியம் தான் அவங்க பின்காமிக்கு. அவங்களும் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணாலே எந்த வியாதியும் நம்மளை அண்டாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நோய் விஷயத்தில் எல்லாரும் ஊசி போட்டுக்கணும். ஊசி போட்டாலே எந்த வியாதியும் வராது. அதை வந்து தயவு செய்து ஊசி போடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கருணையின சார்பாக பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் ஊசி போட்டுக்கோங்க, ஊசி போட்டு மாஸ்க் போட்டுக்கோங்க, எல்லோரும் போட்டுக்கோங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 3 பொங்கல் இருக்கு இல்லையா, 3 பொங்கலை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவீங்க? 3 பொங்கல்னால் இன்றைக்கி வந்து தை பொங்கல் நமக்கு நாளைக்கு, அடுத்த மறுநாள் வந்து மாட்டுப் பொங்கல், அதுக்கு மறுநாள் காணாம் பொங்கல். இன்றைக்கி நிலவரத்துக்கு பொங்கல் மட்டும்தான் பண்ண முடியும். மாட்டுப் பொங்கலும் காணாம் பொங்கலும் நடத்த முடியாத சூழ்நிலை. ஜனங்களுக்கு இன்றைக்கி வந்து வியாதி உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கிற காரணத்தினால அதெல்லாம் அவாய்ட் பண்ணி முக்கியமான தைப்பொங்கல் மட்டும் நடத்தினா போதும், அவங்கவுங்க வீட்டில் நடத்தணும்னு. இந்த வாட்டி நாங்கள் வாசப்படில் இத்தனை வருஷமாக 53 வருஷமாக இருக்கிறோம். இந்த வாட்டி பகவான் முன்னாடி நடத்தலான்னு இருக்கிறோம். அதுக்கு பகவான் அனுகிரகத்தில் பொங்கல் நடத்தி சிறு பசங்கள் எல்லாரும் குழந்தைகள் எல்லாம் இதில் பங்கெடுத்து காலையில் குளித்து எடுத்து சுவாமி கும்பிட்டு சுபஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தாய் தகப்பனோட ஆசீர்வாதத்தில் இருக்கணும், அவங்களே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்கெல்லாம் இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நான் ஸோ நம்மளுக்காக இவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? அனைத்து மக்களுக்கும் கருணை சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் சுபஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தீர்காயுசாக இருக்கணும், தொழில் விருத்தியும் நிற்கணும், ஸ்தாபன விருத்தியும் உண்டாகணும். அதுதான் எங்களோட ஆசை. ஸோ இவங்களோட ஆசை என்னென்னா எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம எல்லோ சிட்டி சேனல் மூலமாக இவங்களுக்கு நாங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்கக்கா, நீங்கள் பொங்கலை எப்படி கொண்டாடுவீங்க? பொங்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா போன பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கடவுள்கிட்ட ரொம்ப நாங்கள் வேண்டிக்கிறோம். மக்களும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நாங்கள் ரொம்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். போன பொங்கலை விட இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறது அதுதான். நீங்கள் உங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க? எல்லாரும் வீட்லேயும் கொண்டாடுற மாதிரி தான் நாங்களும் கொண்டாட போகிறோம். அவ்வளோ நீங்கள் எல்லார் வீட்லேயும் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவீங்க. எங்கள் ஃப்ரெண்டோட எல்லாருமே எப்படி கொண்டாடுவாங்களோ அதேமாரி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நாங்களும் அவங்க கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ எல்லாரும் கூட செலிப்ரேட் பண்ணுவீங்க. இந்த வருஷம் பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு அக்கா சொல்கிறீங்க. ஸோ அக்கா, பொங்கல்னால் நம்ம முக்கியமாக கரும்பு சாப்பிட்றோம். நம்ம ஏன் கரும்பு சாப்பிட்றோம்? எதனால கரும்பு? இந்த நாள் வந்து இனிமையாக இருக்கணும் தொட்டு கரும்பு சாப்பிட்றோம். ஸோ இந்த நாள் இனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கரும்பு சாப்பிட்றோம். ஸோ எதுக்குக்கா நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்? உங்களுக்கு எதாவது தெரியுமா? மாட்டு பொங்கல் சொல்லிட்டு பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் சொல்லிட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறோம். நல்ல பொங்கல் அன்னைக்கு இவங்க வந்து பானையை உடச்சி கொண்டாடுவாங்க. பானையை உடச்சி கொண்டாடுவாங்க. ஸோ இவங்க வந்து பானை உடைப்பாங்க, அதை நம்ம போய் பார்க்க. அப்போ நீங்கள் பானை உடைக்கிற போட்டிக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக கூப்பிடுவோம். நாங்கள் நான் இருக்கோம், கேமராமேன் இருக்காங்க,
கண்டிப்பாக எல்லாருமே வரணும். ஸோ எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம். கண்டிப்பாக நாங்கள் பொங்கல் கொண்டாடும் போது கண்டிப்பாக உங்களை நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக நம்மளை நாளைக்கு எல்லாரும் இவங்க கூப்பிடுவாங்க. பானை உடைக்கிற போட்டியெல்லாம் நம்ம ஜாலியாக பார்க்கலாம். ஸோ அக்கா, இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் யார் யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறீங்க? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே, என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்கு, என்னோடய உறவுங்களுக்கு, என்னை விட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே, என்னை விட்டு பிரிஞ்சாலும் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். ஸோ இவங்களை பொறுத்தவரை இவங்க நல்ல மனசு என்னென்னா, இவங்களை விட்டு யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்களுக்கும் நான் வாழ்த்து சொல்லுவேன், எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து சொல்லுவேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்காக நம்மளும் வாழ்த்து சொல்லிடலாம். ஹாப்பி பொங்கல் அக்கா. தேங்க்யூ. சொல்லுங்கள், நீங்கள் பொங்கல் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் ஒரு தமிழ் பாரம்பரிய ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி. தமிழ் பாரம்பரிய ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு பொங்கல்னா என்ன ஞாபகம் வரும்? பொங்கல்னா வீட்டில் நல்லா படுத்து தூங்கணும், நல்லா சாப்பிடணும் தான் நான் போவேன். பொங்கல்னா வீட்டில் நல்லா தூங்கணும், சாப்பிடணும். அப்போ கேட்டுக்கங்க, பொங்கல் அன்றைக்கி இவர் வீட்டில் தூங்க தான் செய்வார். பொங்கலுங்கிறது வந்து ஏன் இவ்வளோ ஒரு இதுவாக கொண்டாடுறாங்க? பொங்கல்ன்றது நம்ம ஆதி காலத்துலேருந்தே அது வந்து ஒரு தமிழ் பாரம்பரிய ஒரு இதுனால எல்லாருமே கொண்டாட தான் செய்வாங்க. ஏன் அந்த பாரம்பரியம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஐடியாஸ்? எனக்கு எதுவும் தெரியலங்க. அது வந்து எதுவும் தெரியல. வம்சம் வழியாக வரதுனால அது அப்படியே தான். வீட்டில் வம்சம் எத்தனை பொங்கல் இருக்குது ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 3 பொங்கல் இருக்குது. என்னென்ன பொங்கல்? பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். மூணுத்துக்கும் ஏன் என்ன வித்தியாசம்? பொங்கல்னா எல்லாரும் வேஷ்டி சட்டை கட்டுவாங்க, வீட்டில் பொங்கல் செய்வாங்க. மாட்டு பொங்கல்னா ஜல்லிக்கட்டு நடக்கும், அப்புறம் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. காணும் பொங்கல்னா எல்லோரும் ஊருக்கு வெளியே எங்கன்னா அவுட்டிங் போவாங்க. அவுட்டிங் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வருவாங்க. நம்ம பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை போடுறோம். பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பொங்கல் அன்னைக்கு? பொங்கல் அன்னைக்கு அவங்க விருப்பம் தான். ஒவ்வொருத்தங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க கல்ச்சராக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பொங்கல் அன்னைக்கு இப்படி இருந்தாப்பா நான் நல்லா பார்த்து ரசிப்பேன்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பொண்ணுங்க நல்லா இருந்தாலே பார்த்து ரசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் அன்னைக்கு அவங்க சாரீ கட்டினானே சாரீ கட்டலான்னு. ஸோ வந்து இவர் பொண்ணுங்க நல்லா இருந்தாலே பார்த்து ரசிப்பார். சாரீ கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி. சரி, ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ பொங்கல்னா என்னென்ன பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இந்த நாள் வரைக்கும்? நான் இது வரைக்கும் சாப்பிட்டது வெறும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் தான் சாப்பிட்ருக்கேன். வேற என்னென்ன பொங்கல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதே இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் தான் இருக்குது. கேள்விப்பட்டதே இல்லை. ஆக மொத்தம் உங்களை பொறுத்தவரையும் பொங்கல்னா ஒரு பாரம்பரிய விசேஷம். நல்லா சாப்பிடுவோம், நம்ம படுத்து தூங்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு எல்லா வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சார் வீட்டில் போய் தூங்குறோம். ஓகே, எங்கள் வீட்டில் இடமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இங்கே நீங்கள் எது வரீங்க? ஸோ சார் அசிங்கப்படுத்தி டேய் அது ஏன்டா கேமரா? சரி, நீங்கள் யாருக்கெல்லாம் பொங்கல் விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ நாங்கள் இருக்க சுச்சுவேஷனுக்கு எங்களுக்கு பொங்கல் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இப்போ எப்பயும் போல் தான் பொங்கல் போவோம். எங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ண, பார்க்குறவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க தான். பார்க்குறவங்களுக்கெல்லாம் பொங்கல் விஷ் பண்ணுவீங்க? ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு பொங்கல், இந்த தீபாவளி எதுவுமே அவசியமே இல்லை. சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த சூழ்நிலையை நம்ம தான் ப்ரோ ஹாப்பியாக மாற்றணும். ஒரு 10 பேர்கிட்ட போய் ஹாப்பி பொங்கலுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோம்னா அவங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் நம்ம சூழ்நிலை சரியில்லைனாலும் சந்தோஷமாயிடாதா? கரெக்டு தான். மனசார சொல்லணும் பொங்கல்ன்றது, வாய் வழியாக சொல்லக்கூடாதுல்ல. சரி, இவர் ஏதோ வருத்தத்தில் இருக்காரு. நம்ம இவருக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து நம்ம இவரை கூல் பண்ணிடுவோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் ப்ரோ. ஹாப்பி பொங்கல். எப்பயும் சிரிச்சுட்டே இருங்க. நீங்கள் சிரிச்சா நல்லா இருக்கு. கண்டிப்பாக, தேங்க்யூ. அதனால் நீங்கள் சிரிச்சுட்டே இருங்க. ஸோ எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுங்க, நம்ம போயிட்டு வரலாம். ஸோ சொல்லுங்கக்கா, நாளைக்கு பொங்கல் வரப்போது நீங்கள் பொங்கலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வருமானமே இல்லை, நாங்கள் எப்படி சந்தோஷமாக நாங்கள் பொங்கலை பற்றி நாங்கள் பேச முடியும்? வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக சொல்கிறாங்க. ஏன் வருமானம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அடிக்கடி லாக்டவுன் போடுறீங்க. ஸோ லாக்டவுன் போடுறாங்க காணோம். நாங்கள் இல்லாதப்பட்டவங்க ஒரு லோனுக்குன்னு கொடுக்க மாட்டேன்றீங்க. எதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம்? ஏதோ வந்துக்கிறோம், ஏதோ செய்வாருன்னு தான் நாங்கள் போட்டோம். லாக்டவுனுங்கிறது நம்ம நல்லதுக்கு தானேக்கா போட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஊசி போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? வரதான் போகுது. நீங்கள் ஊசி போட்டிருக்கீங்க, நான் ஊசி போட்டிருக்கேன். அதோ எங்கள் கேமரா மேம்லாம் ஊசி போட்டுக்கிறாங்க. பாதி பேர் போடலையே. சரி, நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு பொங்கல் கிடையாது. உங்களுக்கு பொங்கல் கிடையாது? ஆமாம். சரி, 3 பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். என்னென்ன பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்? காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், தைப்பொங்கல் சொல்லுவாங்க. தைப்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், தைப்பொங்கல் 3 பொங்கலுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு எந்த வித்தியாசம் இல்லை. எங்கள் தலைவர் வாத்தியார் இறந்த இது. ஸோ இவங்க தலைவர் இறந்துட்டாங்க. பிறந்த நாள். ஓ சார், தலைவர் பிறந்த நாளாம். வேற எங்கள் ஸ்பெஷல் என்னன்னா எங்கள் வாத்தியார் பிறந்த நாள், அவ்வளோதான். அவங்க வாத்தியார் பிறந்த நாள் தான் உங்களுக்கு பிறந்த நாள். உங்கள் வாத்தியார் ஆமாம். லைஃப்லேயே மறக்க முடியாத பொங்கல்.
லைஃப்லேயே உங்களுக்கு மறக்க முடியாத பொங்கல்னா இந்த பொங்கல் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது எங்கள் சின்ன வயசில் இருந்தோம் நாங்கள் சந்தோஷம். உங்கள் சின்ன வயசில் வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருந்த வயசு அது. அப்போ ஜாலியாக இருந்த வயசு. ஸோ இப்போ நிறைய கவலைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேக்கா, நம்ம ஏன் கரும்பு சாப்பிட்றோம்? உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக சாப்பிட்றாங்களே. என்ன சுகர் வந்துடும்மா இப்போ? சரி, எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கரும்பு இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா சுகர் வந்துன்னா அதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால அதை அவாய்ட் பண்ணுறாங்க. உங்கள் காலத்தில் பொங்கல்னா பையனும் பொண்ணு இப்படி தான்ப்பா இருந்தாங்க, ஆனால் இந்த காலத்தில் இப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுமா சொல்ல முடியும்? அப்போ இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. என்ன? நீங்கள் நல்லதை சொன்னாலும் எடுத்துக்கிற காலம் கிடையாது இது. அப்போ வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இப்போ யார் சொன்னாலும் பெற்றவங்க சொன்னால் கூட ஏற்றுக்கிற காலம் இல்லை. ஸோ இவங்களை பொறுத்த வரையும் பெற்றவங்க சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், அதனால் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ அவங்கள பொறுத்த வரையும் பொங்கல் அன்றைக்கி இந்த பொண்ணு இப்படி இருந்தால் அழகாக இருக்கும்ப்பா, இந்த பையன் இப்படி இருந்தால் அழகாக இருக்கும்ப்பானா எப்படி சொல்லுவீங்க? எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் அழகாக இருப்பாங்க? வயசு பொண்ணாக இருந்தால் பாவாடை தாவணி, பெரியவங்களாக இருந்தாக்கா சரி. சரி, பசங்க வேஷ்டி சட்டை, அது பசங்க சொல்ல முடியாது. இல்லை, பசங்க சொல்ல முடியாது. ஸோ இவங்களை பொறுத்த வரையும் பொண்ணுனா அழகாக பாவாடை தாவணி, பெரிய பொண்ணுங்களாக இருந்தால் புடவை இதெல்லாம் கட்டினா லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அக்கா, உங்களுக்கு ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் யார் யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? என் ஃபேமிலி. நீங்கள் யார் யாருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த கொண்டாடுற அத்தனை பேருங்களுக்குமே பொங்கல் வாழ்த்து. ஸோ கொண்டாடுற எல்லாத்துக்கும் இந்த அக்கா ஹாப்பி பொங்கல் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாம். தேங்க்யூ. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, பொங்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் வந்து தமிழர் திருநாள். பொங்கல் வந்து எல்லாருமே வந்து விவசாயிகளுக்காக கொண்டாடப்படுற ஒரு திருநாள். அதுவும் இல்லாமல் பொங்கல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவலாக கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா பொங்கல் வந்து ஒரு நாளில் முடிகிற ஃபெஸ்டிவல் இல்லை, மொத்தம் 3 நாள் இருக்குது. 3-4 நாள் போகி பண்டிகை, அதுக்கப்புறமா பொங்கல், அதுக்கப்புறமா மாட்டுப்பொங்கல், லாஸ்ட்டாக காணும் பொங்கல். இது வந்து ஒரு 4 நாள் தொடர்ந்து நடக்கிறதுனால யங்ஸ்டர்லேருந்து அந்த முதியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்தை மறுபடியும் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 நாள் பொங்கலை நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவீங்க? 4 நாள் பொங்கல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். போகி வந்து பொங்கலுக்கு நாள். அந்த போகி நாளில் வந்து நம்மளுடைய பழைய பொருட்கள் அந்த இது எல்லாத்தையும் எரித்து. பழைய பொருள் எல்லாம் ஏன் போகி அன்றைக்கி நம்ம எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இது சினிமாவில் கேட்ட டைலாக் தான். பழைய பொருளை எரிக்கக்கூடாது, மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள், அதுக்கப்புறமா மனசில் இருக்கிற பழைய பகைகள், அதை எல்லாத்தையும் எரித்து தை திருநாள் அன்று புதிய நாளை கொண்டாடுறதுக்காக அந்த பழைய பொருளெல்லாம் எரிக்கிறாங்க. பொங்கல் அன்னைக்கு வந்து அது வந்து சூரியனுக்காக கொண்டாடுறது பொங்கல். ஸோ சூரிய பகவானுக்காக பெரும் பொங்கல். ஸோ பொங்கல் அன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமாக ஞாபகம் ஒரு விஷயம் கரும்புன்னு ஒரு விஷயம். கரும்பு ஏன் நம்ம பொங்கல் அன்றைக்கி ஸ்பெஷலாக சாப்பிட்றோம்? முதல்ல சொன்ன மாதிரி விவசாயிகளோட திருநாள் பொங்கல் அன்று. ஸோ அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, பொங்கல் வந்து அவங்களுடைய நெல், புதிய நெல், அதுக்கப்புறமா கரும்பு அதெல்லாம் அறுவடை செஞ்சு படைக்கிறதுனால கடவுளுக்கு அந்த நெல், கரும்பு அதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம கரும்பையும் பொங்கலுக்கு வச்சு படைக்கிறோம். ஸோ சூப்பர், தேங்க்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொங்கலை பற்றி? பொங்கல் அவர் சொன்ன மாதிரி 4 நாள் நம்ம கொண்டாடுறோம். போகி அவர் சொன்னதான். நீங்கள் பேலன்ஸ் 2 நாளை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இருக்குது. காணும் பொங்கலுக்கு இப்போ எங்கேயும் போக முடியாது, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு. காணும் பொங்கல் அப்படின்னா என்ன, எதுக்கு அந்த நாள்? காணும் பொங்கல்னால் இது நல்ல ஒரு கான்செப்ட். ஃபேமிலியோட எல்லாமே கேதர் பண்ணுறாங்க, ஒன்றா சேர்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கு ஒரு பிளான் அவுட். நம்ம எப்போவுமே பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், எங்கேயுமே போக முடியாது. இப்போ நானே என் கதை எடுத்திங்கன்னா நிறைய பிளான் பண்ணேன், எங்கேயுமே போக முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லாம் கிளம்பிடுவோம். வண்டி புக் பண்ணியோ, எங்கேயோ போகணும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கோ, இல்லை இப்போ இங்கே இருந்தால் நம்ம பீச்சுக்கு போவோம், இல்லைனா ஊரில் இருந்தால் ஏன்னா ஒரு மலை பக்கத்தில் கோயில் பற்றி எங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வெளியே போகிறதுக்கு அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ காணும் பொங்கல் வந்து போய் ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, பார்க்குறது, வெளியே போய் சுற்றி பார்க்குறது, சந்தோஷமாக குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்குது. மாட்டு பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கல் வந்து நம்ம பாரம்பரியம், அந்த நம்ம வீரத்தை செழிக்க வைக்கிறதா அந்த மாட்டு பொங்கலுக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பல இடத்துல பல விதமான இருக்குது. ரேக்லா ரேஸ் இருக்குது, ஜல்லிக்கட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் மீட் எடுத்தோம், அதை இளைஞர்கள் மீட் எடுத்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனாலேயே அது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜல்லிக்கட்டுன்றது ஒரு நடக்கும், யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு எழுச்சிக்கு அப்புறம் இது வந்து பெரிய ஒரு இதுவாக வந்திருக்கு, ஒரு விளையாட்டாக வந்திருக்கு. நிறைய மக்கள் அதில் பங்கெடுக்கிறாங்க.
ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஐடியில் வேலை செய்கிற பசங்க கூட இதுக்காக லீவ் போட்டு ஒரு 15-20 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்து அவங்களும் மாடு பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம், நம்ம எல்லாரும் பார்க்கலாம். பட் இப்போ கொரோனான்னு ஒன்று போட்டு ஜல்லிக்கட்டு வந்து நடக்கலாம், ஆனால் நிறைய பேர் பார்க்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். முதல்வரோட முடிவு வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு நாளைக்காக நம்ம எல்லா மக்களையும் ஒன்றா கூட வச்சு, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நாளெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, தேட்டரை சொல்லுவாங்க, டாஸ்மாகை சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து அவர் தான் முழு முதல் காரணம். என்ன நடந்தாலும் அவர் தான் கேள்வி கேட்க போகிறாங்க நடந்தால். இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றா சேரலாம் அப்படின்ட்டா அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பைக் அதிகமாகிடுச்சுன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லையோ எங்கேயோ ஸ்பைக் அதிகமாகிடுச்சுன்னா உடனே அதை கேள்வி கேட்பாங்க எதிர்கட்சிக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான், அரசியல் காரணம் தான், அதிகமான அழுத்தம் வந்து அரசியல் அழுத்தம் தான். அவங்க பண்ணி தான் அவனை ஒரு வழி இல்லை. அது மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இவங்களை பொறுத்த வரையும் கொரோனா லாக்டவுன் போட்டது வந்து எல்லாரும் கேதர் பண்ண இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான். ஸோ அடுத்து இவர்கிட்ட வந்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள், பொங்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பொங்கல்னால் என்ன ஞாபகம் வரும்? ஆக்சுவலாக பொங்கல் அப்படின்னா இப்போ வந்து மற்ற ஃபெஸ்டிவல் இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவாக கொண்டாடக்கூடியது. ஜாதி மதம் இன பாகுபாடு எல்லாருமே கொண்டாடக்கூடியது. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ வந்து விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த விவசாயம் வந்து இப்போ வந்து பொங்கல் கொண்டாடுற மூலமாக அந்த விவசாயிகள் வந்து எவ்வளோ வந்து அந்த விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை பொங்கலாக கொண்டாடுறோம். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து உணர்றதில்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரீசெண்டாக வந்து அதை பற்றி நிறைய படங்கள் சரிங்களா நிறைய பேசப்படுறதுனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த பொங்கலை வச்சு அது ஒரு வாய்ப்பாக வந்து விவசாயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து மக்களிடையே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி வந்து தொழில்துறை வந்து அது எப்படி அதை வந்து நசுக்குது, அதுக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த இது போட்டாங்க, சட்டம் போட்டாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்தது. அதே அப்படின்னா வந்து இப்போ வந்து விவசாயத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பொங்கல் கொண்டாடுறது மூலமாக தமிழர்கள் வந்து ஒரு 2000 வருஷமாக இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த ஐடி நம்ம எல்லாமே வந்து இந்த ஜாபு அப்படின்னு போகிறதுனால இது வந்து அழிஞ்சிருக்கலாம், அது மக்கள் மனசுலேருந்து போயிருக்கலாம். இப்போ திருப்பியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்மள்ட்ட பரம்பரை இருந்திருக்கு, திருப்பி அதை மீட்டு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் பொங்கலை மீட்டு எடுக்கிறோம். ஸோ சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் நீங்கள் எங்களை மாதிரி இருக்கும்போது பொங்கல் கொண்டாடினதுக்கும் இப்போ நாங்கள்லாம் பொங்கல் கொண்டாடுறதுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இப்போ போகி நேற்று வச்சிங்களேன், இப்போ நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது வெளியே வந்து பார்த்தா புகை மூட்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி காலை கூட நான் போனேன், வாக்கிங் 6 மணிக்கு போனேன். அப்புறம் ஒன்றுமே புகை மூட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் 4 பேர் அந்த பழைய எரிக்கிறாங்க அப்படின்னும் போது தான் தெரியுது. இப்போ என்னால் எல்லாமே சோம்பேறி ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. காலையில் லேட்டாக எஞ்சிக்கிறாங்க. அது அந்த மக்களோட வந்து ஒரு இது இருக்குது நம்மள்கிட்ட வந்து இப்போ பழைய மாதிரி இல்லை. முதல்ல வந்து ஒரு 6 மணிக்கு எஞ்சிப்பாங்கன்னு, இப்போ 6 மணிக்கு எஞ்சிக்கல வச்சிங்களேன். இந்த மாதிரி நிறைய அந்த என்ன லைஃப் ஸ்டைல் மாற்றம் இருக்க வச்சிங்களேன், அதோட பாதிப்பு நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கரும்பு சாப்பிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த இன்னும் நிறைய மக்கள்கிட்ட வந்து முக்கியத்துவமாக இளைஞர்கள்ட்ட வந்து அந்த விழிப்புணர்வு வரணும் விவசாயத்தை பற்றியும் அந்த இதை பற்றி. ஏன்னா அதுதான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம கல் மண் எவ்வளோ ஃபேக்ட்ரி இருந்தாலும் எதுவும் சாப்பிட போகிறதில்ல வச்சிங்களேன். அப்படின்னும் போது அதுக்கான சப்போர்ட் இருக்கணும், அதையும் மக்கள் நிறைய அதை செய்யணும் அப்படின்றது வந்து முதல்ல நாங்கள் இருந்ததுக்கு இப்போ வந்து பயங்கர வித்தியாசம் இருக்குது. பொங்கல் எல்லா பண்டிகையும் வச்சுங்களேன், பொங்கல் மட்டும் கிடையாது, எல்லா பண்டிகையும் அதேமாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே கேஜெட் பண்டிகை ஆயிடுச்சு. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் அவங்க காலத்தில் இருந்த பொங்கலுக்கு இந்த காலத்தில் இருக்கிற பொங்கல் நம்ம கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக கொண்டாடுறோம். ஸோ வந்து உங்களை பொறுத்தவரையும் இந்த காலத்தில் வந்து எல்லாரும் உங்களை மாதிரி கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ சொல்லுடா தம்பி, பொங்கலை பற்றி நீ என்ன நினைக்கிற? பொங்கல்னால் உனக்கு என்ன ஞாபகம் வரும்? பொங்கல்னாலே பொங்கல் தான் ஞாபகம் வரும். பொங்கல்னாலே பொங்கல் தான் ஞாபகம் வரும். என்னென்ன பொங்கல் ஞாபகம் வரும்? எத்தனை பொங்கல் நீ சாப்பிடுவேன்? நான் சக்கரை பொங்கல், கரும்பு, அவ்வளோதான். சக்கரை பொங்கல், கரும்பு. ஏன் உனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உனக்கு சக்கரை பொங்கல் எத்தனை வீட்டிலேருந்து வரும்? அவ்வளோதான் கிடையாது, ஒரு 4 வீட்டிலேருந்து வரும், அவ்வளோதான். 4 வீட்டிலேருந்து வரும். ஸோ பொங்கல்னால் உனக்கு வேறு என்னெல்லாம் தெரியும்? பொங்கல் சாப்பிடுவோம், வேறு என்ன தெரியும்? வேறு எதுவும் தெரியாது. நம்ம ஏன் பொங்கல் கொண்டாடுறோம்? நீங்கள் ஸ்கூல்லெல்லாம் படிச்சிருப்பீங்களே. நான் அப்படி எதுவும் தெரியல. சரி, ஏன் நம்ம பொங்கல் கொண்டாடுறோன்னா நம்மளோட ஃபார்மர்ஸ்க்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். ஏன் ஃபார்மர்ஸை வந்து நம்ம ரொம்ப மதிக்கணும்? அவங்க வந்து நம்மளுக்கு தான் சாப்பாடுலாம் தராங்க, அவங்களால தான் இப்போ நம்ம வாழ்கிறோம், அதனால தான். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு சாப்பாடு தராங்க, அவங்க தான். அப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்தால் வருது, அதுக்கு தானே நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அப்போ ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லணும் தானே, அதுக்கு தானே பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ எனக்கு ஜல்லிக்கட்டை பற்றி என்ன தெரியும்? ஜல்லிக்கட்டை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏன் தெரியாது? படித்தது இல்லையா? இந்த படம் மெர்சல் அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியுமே. நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது, படமே பார்க்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப நல்ல பையன், இவன் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னா உனக்கு என்ன தோணும் அதை மட்டும் சொல்லு. ஜல்லிக்கட்டுனா மாடை வச்சு ஏதோ மாடை அடக்குவாங்க.
மாடு அடக்குவாங்க. ஸோ மாடு அடக்குறது வந்து எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு? சரி, அது தெரியும், ரொம்ப ரிஸ்க்கு தான். ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன் நம்ம அதை விளையாடுறோம்? அது ஒரு ஸ்பெஷலாக பொங்கல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டாடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல எனக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜல்லிக்கட்டுக்காக நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துச்சுல, உங்களை மாதிரி குட்டி பசங்க எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஐடியாவும் இல்லை. ஸோ ஓகேடா தம்பி, ஹாப்பி பொங்கல். வீட்டில் போய் பொங்கல் சாப்பிட்டு எங்களுக்கும் பொங்கல் கொடுத்து விட்டுரு. டாடா. ஸோ சொல்லுங்கள் ஆண்டி, நீங்கள் பொங்கலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஏன் பொங்கல் முக்கியமாக கொண்டாடுறோம்? பொங்கல் அது வந்து நம்ம பாரம்பரிய விழா. பாரம்பரிய விழா. எத்தனை நாள் மொத்தம் பொங்கல் இருக்குது? மொத்தம் 4 நாள். 4 நாள் பொங்கல் இருக்குது. இந்த 4 நாள் பொங்கல் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? போகி முதல் நாள், தைப்பொங்கல் 2ஆம் நாள், மாட்டுப் பொங்கல் 3ஆம் நாள், காணும் பொங்கல் 4ஆம் நாள். 4 நாள் பொங்கல் கொண்டாடுறோம். இந்தந்த நாள் இதுக்கு தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது எதுக்கு? இந்த போகி அன்னைக்கு பழசெல்லாம் விளக்கிட்டு புதுசு வாங்கணும் அப்படின்றதுக்காக போகி கொண்டாடுறோம். தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து சூரியனை வணங்குறதுக்காக தைப்பொங்கல் கொண்டாடுறோம். நம்ம உழவருக்கெல்லாம் நல்லா உழவருக்கு பாடுபடுற மாடு ஆடு எல்லாத்தையும் வணங்குற மாதிரி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். காணும் பொங்கல் எல்லாரும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வெளியில் போய் அதை கொண்டாடுறதுக்காக கொண்டாடுறோம். ஸோ உங்கள் காலத்தில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க, அது ஒரு விதமாக இருந்திருக்கும். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுது? நாங்கள் சென்னையில் வந்து கம்மி தான், ஊர் நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்தவரையும் பொங்கல் அன்னைக்கு இந்த பசங்க பொண்ணுங்கள்லாம் இப்படி இருந்தால், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும், அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாரம்பரிய ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் என்னோட கருத்து. இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டால் மாடர்ன் ட்ரெஸ். ஸோ பொண்ணுனா வந்து இந்த ட்ரெஸ்ஸு, பொண்ணுங்கன்னா எந்த ட்ரெஸ் போடணும்? எப்படி பாரம்பரியம்? சின்ன வயசில் வந்து நாங்களாம் சின்னதாக இருக்க சொல்ல பாவாடை சட்டை தைச்சி கொடுத்தாங்க. பெருசான பிறகு பாவாடை தாவாணி போட்டாங்க. அதையும் பெருசாக தான் சேலை தான் உடுத்தணும் எல்லாரும். பசங்கன்னா வேஷ்டி சட்டை கட்டி சட்டை கட்டி. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் பொங்கல் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு யாருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து என்னை சேர்ந்த எல்லா சொந்தக்காருக்குமே சொல்லுவோம். ஸோ நாங்களும் வந்து எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி வீடியோவில் மக்கள் எல்லாம் பொங்கலை பற்றி என்ன சொன்னாங்கங்கிறத நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு பொங்கலை பற்றி என்ன தெரியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு பெஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் வர்ஷா. டாடா. கண்டென்ட் வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லோ சிட்டி யூடியூப் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டிங் அப்படின்னு தட்டி விட்டுருங்க. ஸோ டாட்டா.